அன்பார்ந்த பத்திரிகை நண்பர்களே, இன்று பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள். அதன் அடிப்படையில் இடையே தொழிற்சங்க மையத்தின் ஆலோசகரும் ஏஐசிசி ஆலோசகருமான மரியாதைக்குரிய தோழர் எஸ் குமாரசாமியும் எல்டிஎஸின் மாநில செயலாளர் நானும் கலந்து கொண்டோம். பேச்சுவார்த்தையில் நகராட்சித்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்களும், அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களும், மேயர் மற்றும் ஆணையர், மாநகராட்சி ஆணையர், காவல் ஆணையர் உள்பட இருந்தார்கள். இந்த தொழிலாளர்கள் இன்னைக்கு 13வது நாளா வெயிலையும் மழையில இருக்காங்க. இன்னைக்கு காலையில கூட தமிழக முதல்வர்கிட்ட நாங்க ஒரு வேண்டுகோள் வச்சிருந்தோம். இந்த அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படக்கூடாது, இந்த கான்ட்ராக்ட் மூலமாக அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்த வேண்டும் என சிலர் நினைக்கிறார்கள், அதற்கு இடம் கொடுக்காதீர்கள் என்ற கடிதத்தை கொடுத்திருந்தோம். ஆன பின்பும் பேச்சுவார்த்தை அழைத்தவர்கள் கோரிக்கையை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மறுத்தார்கள். அவர்கள் இங்கு இருந்து எப்படி நீங்கள் கலைந்து செல்ல வேண்டும், நீங்கள் கலைந்து சென்றால் பார்க்கலாம், இதுதான் அவர் சொன்ன வார்த்தை. அப்ப பேச்சுவார்த்தைக்கு அழைச்சென்ற பேரெல்லாம் பொய், அது பேச்சுவார்த்தையே கிடையாது. எங்க கோரிக்கையை பத்தி பேசவே இல்லை. அதனால நாங்க எங்களுடைய உழைப்புரிமைத்துறை மாநில தலைவர் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து பேசிவிட்டு அடுத்த கட்டத்தை பற்றி சொல்கிறோம் என்று சொன்னோம். உங்கள் முன்னாலே சொல்கிறோம், கோரிக்கையை பற்றி பேசுவதாக இருந்தால் தயார். ஆனால் கோரிக்கையை பேசாமல் இவர்களை குப்பைகளாக தூக்கி இருந்த இவர்களை, இந்த தூய்மை பணியாளர்களை பேசவே முடியாது என்ற ஆணவ திமிரில் அரசு இருந்தால் அதற்கான பதிலை நிச்சயம் தூய்மை பணியாளர் தருவார்கள். இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து எங்களுடைய மாநில தலைவர் தோழர் பாரதி உங்களிடம் உரையாற்றுவார். போராட்டம் 100% தொடருது. தமிழ்நாடு முழுக்க 2 லட்சம் தூய்மை பணியாளர் இருக்காங்க. மாணவர் இளைஞர்கள் எல்லாரோட ஆதரவோட எங்க போராட்டம் உறுதியாக தொடர்கிறது. முதலமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்தணும், முதல்வர் தலைமையில் தான் பேச்சுவார்த்தை நடத்தணும். எங்க கோரிக்கை ஏத்து பண்ணாதான் அடுத்து பேச்சுவார்த்தை. நன்றி. அவங்களால முடிஞ்சா அப்புறப்படுத்த சொல்லுங்க, நாங்க நிக்கிறோம். முடிஞ்சா அப்புறப்படுத்துங்க.